நவம்பர் 2, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான பாதையை போதியுங்கள். May the Lord bless your children's future. You show your children the right path. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 Proverbs chapter 22 verse 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரம்ப பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் எதிர்காலத்தில் தாங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறோம் என்பதை பற்றி உயர்ந்த லட்சியங்களுடன் ஆர்வத்துடன் பதிலளிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிக சிலரே தங்கள் லட்சியத்தில் வெற்றி பெறுகிறார்கள். இதில் பல்வேறு காரணங்கள் உண்டு என்றாலும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஒழுக்கமான வாழ்க்கை அவசியம். நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் அவர்களுக்கு கற்பித்து பயிற்சி கொடுக்க வேண்டும். பெற்றோரே பிள்ளைகளுக்கு முதலாவது ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் இருந்தே முதலாவதாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். நம் பிள்ளைகள் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்து அதை உண்மையாக பின்பற்ற நாம் நம்மால் கூடிய மட்டும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Train a child in the way he should go, and when he is old, he will not turn from it. My dear brothers and sisters, all students in primary schools are enthusiastically answering with high ambitions about what they want to be in the future. But very few of them succeeded in their ambition. Although there are various reasons for this, a disciplined life is essential for success in anything. We must educate and train our children for their future. Parents are children's first teachers. We often forget that they learn first and foremost from their parents. We must teach our children as much as we can to know God and His Word and follow it faithfully. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நீர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக அவர்கள் முன்பாக செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் நீர் அவர்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். அட வாழ்விலே அவர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆமாப்பா, அந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசி இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருக்குரிய பாதையிலே நடத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக வேளைகளில் அப்பா நாங்கள் எப்படியாக வளர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவரே தெரியாமல் இருக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பெற்றோர்களுடைய கருத்தினார் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னோடு கூட செபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆண்டவர் நீர் கருத்தாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக அப்பா அவர்கள் செபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை எப்படியாக வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படியாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா பெற்றோர்களாகி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களை பார்த்துதான் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை கற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே பெற்றோர்களாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா உண்மை உள்ளவர்களாக, உத்தம் உள்ளவர்கள், நல் வார்த்தைகள் பேசுகிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, செபிக்கிறவர்களாக காணப்படும்படியாக நாங்கள் ஆண்டவரை இருக்கும்படியாக ஆண்டவரை நீ கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல ஞானத்தை தருவீராக. பிள்ளைகளை நடத்துவதற்கு வேண்டிய நல்ல ஞானத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒழுக்கத்தின் பாதையில் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதில் முன்னுரிமையை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, பிள்ளைகளை வளர்க்கும்படியாக நாங்கள் ஆண்டவரை வளர்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும்படியாக கற்றுக் கொடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நன்றாக வளர்ச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே பெற்றோர்களை ஆண்டவரே அப்பா உண்மையில் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே பாராட்டும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொரு பெற்றோர்களையும் கர்த்தர் நீர் வைத்தருளும், நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகளும் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பெற்றோர்கள் சொல்வது ஒவ்வொன்றும் ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தைகள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு எதிர்காலத்தையும் நீர் ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் நீர் காரணமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளைகளாக, ஊழியர்களாக, ஊழியக்காரர்களாக, ஊழியக்காரிகளாக, கடவுளையே நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே வருங்காலங்களில் காணப்பட நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்துக்கு அடிமையானவர்களாக இல்லை, இயேசுவுக்கு அடிமையானவர்களாக மாத்திரமே இருந்து அப்பாவுடைய பிள்ளைகள் வாழும்படியாக அதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களை நாங்கள் ஆண்டவரே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக அவர்களை அப்படிப்பட்ட பாதையை நாங்கள் நடத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நல்ல ஒரு ஆசிரியர்களாக எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காத்துக்கொள்ளும். அதே போல இந்த நாள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அப்பா அவர்களுக்கு நீ தந்தவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணக்கூடிய நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தி அருளுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்விலே போதுமானவராக இருந்தருள்வீராக. பெரிய காரியங்களை செய்துள்ளோம், பெரிதான நன்மைகளின் தந்தருளிடுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக, ஒவ்வொரு குடும்பத்தின் பெற்றோர்களையும் ஆண்டவரே நீர் மன மகிழ்ச்சினால் நிரப்புவதற்காக, அவருடைய பிள்ளைகளை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.